சமூகம் நேர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றிருந்தது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகள் தொடர்பாக இப்பொழுது அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இதில் முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்படுவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கின்றது. விவசாயத்துறைக்கு கடந்த கால இயற்கை அனர்த்தங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு விவசாயத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நட்டஈடுகள் தொடர்பாக முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதிக்கான கால நீடிப்பு தொடர்பாக முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. அதேவேளை மசகு எண்ணெய் கப்பல் தொகையை கொள்வனவு செய்வதற்கான முடிவும் எட்டப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பான விவரங்களை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். பல்துறைசார் நன்கொடை உதவிகளை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. அமைச்சரவை கூட்டத்தில் சமூக பொருளாதார அபிவிருத்தி மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவதற்காக இந்திய அரசு மற்றும் இலங்கை அரசுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்த சட்டகம் ஒன்றில் கையொப்பமிடுவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது. குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்த சட்டகத்திற்கு அமைய இந்திய அரசால் வழங்கப்படுகின்ற 2371.83 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் நன்கொடை உதவிகளின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி கருத்திட்டங்கள் பலவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் கீழ் கல்வி, சுகாதாரம், விவசாயம், கடற்றொழில், சுற்றுலாத்துறை மற்றும் சமூக வலுவூட்டல் போன்ற துறைகளில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு உட்கட்டமைப்பு வசதிகள், அபிவிருத்தி மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய 13 கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்த சட்டகத்தில் இருதரப்புக்கிடையில் கையொப்பமிடுவதற்காக நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றது. சில வாரங்களுக்கு முன்பதாக நாட்டில் பலத்த சீரற்ற காலநிலை நிலவியிருந்தது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் விவசாய துறை பாதிக்கப்பட்டிருந்தது. சீரற்ற காலநிலையால் நாட்டின் விவசாய துறைக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் மற்றும் நட்ட ஈடுகளை செலுத்துதல் தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்திலே முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. கடந்த தினங்களில் நிலவிய சீரற்ற காலநிலையால் பல்வேறு மாவட்டங்களில் வீடுகள், நெடுஞ்சாலைகள், வயல்கள் மற்றும் பயிர் நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியமையும், குளக்கட்டுகள், கால்வாய் நீரணைகள் அதிகமாக உடைந்தமையும் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தியிருந்தது. கமநல சேவைகள் திணைக்களத்தின் தரவுகளுக்கு அமைய 2024ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் திகதியன்று நாடளாவிய ரீதியில் ஏறத்தாழ 91,300 ஏக்கர் வயல்கள் முழுமையாக அழிவடைந்துள்ளதோடு 86,225 ஏக்கர் வயல்கள் பகுதியளவில் அழிவடைந்திருக்கின்றது. மேலும் 173 சிறு நீர்ப்பாசனங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு 1148 பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தில் மாத்திரம் 750 ஏக்கர் மரக்கறி செய்கைகள் அழிவடைந்துள்ளமை பதிவாகியுள்ளது. மேலும் அழிவடைந்து போயுள்ள வயல்களில் மீண்டும் 2.5 மாதம் அல்லது 3 மாத கால இனங்கள் அல்லது பொருத்தமான குறுகிய கால பயிர்களை பயிரிடுவதற்கு தேவையான விதை நெல் மற்றும் விதை இனங்களை வழங்குவதற்கு விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. தற்போது காணப்படுகின்ற விவசாய காப்புறுதி முறையின் கீழ் உயர்ந்தபட்சம் 2 ஹெக்டேயர் வரையான செய்கைகளுக்கு உயர்ந்தபட்சம் 40,000 ரூபாய் நட்டஈடாகவும், அத்துடன் சோளம், உருளைக்கிழங்கு, மிளகாய், பெரிய வெங்காயம் மற்றும் போஞ்சி போன்ற 5 வகையின செய்கைகளுக்கு உயர்ந்தபட்சம் 1 ஹெக்டேயர் வரைக்கும் 1 ஏக்கருக்கு உயர்ந்தபட்சம் 40,000 ரூபாய் நட்டஈடாகவும் 2025ஆம் ஆண்டுக்கான விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதியிலிருந்து வழங்குவதற்கும் தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டு விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அடுத்தது அரிசி இறக்குமதி அல்லது பெருகைக்கான அனுமதி தொடர்பான முடிவு. அண்மையில்
அரிசி விலை அதிகரிப்பு மற்றும் அரிசி தட்டுப்பாடு தொடர்பாக பல்வேறு சிரமங்களை பொதுமக்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த பண்டிகை காலத்தில் மிகவும் நெருக்கடியான நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் அமைச்சரவை கூட்டத்திலே ஒரு முக்கியமான முடிவு அரிசி இறக்குமதி சம்பந்தமாக எட்டப்பட்டிருக்கின்றது. உள்நாட்டு சந்தையில் நிலவுகின்ற அரிசி தட்டுப்பாடு காரணமாக 2024 12/9 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்ட அங்கீகாரத்தின் பிரகாரம் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் 70,000 மெட்ரிக் டன் பெருகை நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அத்துடன் இறக்குமதி கட்டுப்பாடு அனுமதி பத்திரமின்றி அரிசி இறக்குமதி செய்வதற்காக 2024 12/20 தொடக்கம் தனியார் துறை இறக்குமதியாளர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு சந்தையில் நிலவுகின்ற அரிசி தட்டுப்பாடு 2025 ஜனவரி மாத இறுதி வரைக்கும் நிலவும் என அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க இறக்குமதி கட்டுப்பாட்டு அனுமதி பத்திரமின்றி தனியார் துறை இறக்குமதியாளர்களுக்கும் அரிசி இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள காலப்பகுதியை 2025 1/10 வரை நீடிப்பதற்காக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்திருக்கின்ற யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. இதேவேளை 2025 4/1 தொடக்கம் 2025 8/31 வரையான காலப்பகுதியில் மெர்பன் வகை 6 மசகு எண்ணெய் கப்பல் தொகையை கொள்வனவு செய்வதற்கான நீண்ட கால ஒப்பந்தம் தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் மெர்பன் வகை 6 மசகு எண்ணெய் கப்பல் தொகையை கொள்வனவு செய்வதற்காக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள விநியோகஸ்தர்களிடம் விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. அதற்கு 5 விலைமுறைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர பெருகை குழுவின் விதந்துரையின் பிரகாரம் MS ஆதித்யா பிர்லா குளோபல் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட்டிற்கு வழங்குவதற்காக வலுசக்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இவை அந்த அமைச்சரவை முடிவுகளிலே எடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான முடிவுகளாக காணப்படுகின்றது. இந்த ஆண்டினுடைய இறுதி பகுதியில் ஒரு பாரிய சீற்றத்திற்கு இயற்கை சீற்றத்திற்கு இலங்கை முகம் கொடுத்திருந்தது. அதன் காரணமாக விவசாயத்துறையில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அரிசி தேங்காய் உட்பட மிக அத்தியாவசியமான பொருட்களினுடைய விலை அதிகரித்து காணப்படுகின்றது. அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அரிசி இறக்குமதி காரணமாக வருமான வரி அதிகமாக பெறப்பட்டிருக்கின்றது. அத்தோடு கட்டுப்பாட்டு விலையை பேண முடியாது இருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் அமைச்சரவை முடிவுகள் இவ்வாறானதாக எட்டப்பட்டிருக்கின்றன. இதுபோன்ற உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.